ஹலோ. இன்னைக்கு லஞ்ச் புஃபே சாப்பிடலான்னு ராமாபுரத்தில் இருக்க வாட்டர் சைடுங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ இது பொதுவாக சென்னையில் இருக்க நாங்கள் பெஸ்ட் புஃபேலாம் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட்டு சீசனல் புஃபேன்னு ஒன்று பண்ணோம். இப்போ இது வாட்டர் சைடு புஃபே. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி வாங்க என்னோட சேர்ந்து இங்கே என்னென்ன இருக்குது, எப்படி டேஸ்ட் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாம். Oh, so bright, baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo, I'll show. வாட்டர் சைடுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே பாருங்கள், ஒரு பூலில் வாட்டர் வச்சுட்டு அங்கே ஒரு டேபிள் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது அட்மாஸ்ஃபியர். பட் இது லஞ்சுங்கிறனால நாங்கள் இங்கே வெளியே உட்கார மாட்டோம், இது இன்சைடில் தான் இருப்போம். பட் டின்னருக்கு இங்கே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடேங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு சூப்பரான இடம் கிடச்சிருக்கு, நல்லா பெருசாக இருக்குது. எனக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஃபுட்டை ஆர்கனைஸ் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டர் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன், அதாவது சிக்கன், பன்னீர், அப்புறம் அப்பளம், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் வெரைட்டி ரைஸ், அதாவது பிரியாணி, பிலாவ் ரைஸ், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சு அதோட சைட் டிஷ்ஷெல்லாம் ஒரு இடத்துல இருந்துச்சு. அப்புறம் பிளைன் ரைஸ், அப்புறம் அதுக்குரிய கரீஸ்லாம் ஒரு வெஜிடேரியன், அப்புறம் நான் வெஜிடேரியன், எல்லா குழம்பு வகைகள் எல்லாமே ஒரு சைடு இருந்தது. அதுக்கப்புறம் அதர் கண்ட்ரி குசைன்ஸ் அந்த இதெல்லாம் ஒரு செக்ஷன். அப்புறம் ஃப்ரூட் அண்ட் சாலட் ஒரு 3-4 செக்ஷனில் அவ்வளோ அழகாக பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது நான் சொன்ன அந்த வெரைட்டி ரைஸ் ப்ளஸ் ஸ்டார்டர் அந்த செக்ஷன். அங்கே நூடுல்ஸ் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஸ்டூ மாதிரி இருந்தது. இது அந்த ஸ்டார்டருக்குரிய சட்னிஸ், இதெல்லாம் ஸ்டார்டர் செக்ஷன்ஸ். பன்னீர் இருந்துச்சு, அப்புறம் சிக்கன் இருந்தது, அப்புறம் வடை, அப்புறம் கோலா உருண்டை, நம்ம கடல வடை. அப்புறம் அடுத்து ரைஸ் செக்ஷன். இது ஒயிட் ரைஸும் இருந்துச்சு, இந்த கேரளாவில் இருக்க மட்டை ரைஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக குழம்பு வகைகள், ரசம், பருப்பு. ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் ஐட்டங்களாக இருந்தது, குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார், அப்புறம் கூட்டு பொரியல்லாம் எத்தனை இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கூட்டு பொரியலில் தான் வெஜிடேரியனுக்கு. அப்புறம் வெஜிடபிள் சாலட் இருந்துச்சு, அதுலேயே வேறு வேறு வெரைட்டி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து நான் வெஜிடேரியன் அந்த பக்கம் இருந்துச்சு, அங்கே பிரியாணி, அப்புறம் அதுக்குரிய மட்டன், சிக்கன் குழம்புகளாக இருந்துச்சு. ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா அதே ரைஸ் வகைகள் தான், ஆனால் கர்ட் ரைஸ், அப்புறம் கர்ட்லேயே பண்ணுற ரைட்டா, அப்புறம் தயிர் வடை, அப்புறம் வேறு வேறு ஊறுகாய், அப்புறம் சில ஸ்பைசி பவுடர், இட்லி பொடி, அந்த மாதிரி சில பேருக்கு தேவைப்பட்ட போடுறதுக்காக. அப்புறம் இதுதான் அந்த நான்வெஜ் செக்ஷன். ஸோ ரைஸோட காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பிரியாணி இருந்துச்சு. சிக்கன் பிரியாணியும் இருந்துச்சு, மட்டன் பிரியாணியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது நார்த் இந்தியன் செக்ஷன். ஃபஸ்ட்டு பானிபூரி இதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஸ்வீட்ஸ் செக்ஷன். இதுதான் நடுவில் உள்ளே போனோடனே அட்ராக்ட் பண்ணுறக்கூடிய இடம். இதுதான் எல்லா வகை ஸ்வீட்டும் இருந்துச்சு, நல்லா ரிச்சாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எதையுமே குறை சொல்ல முடியாது, குவான்டிட்டியும் நிறையா இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே வேறு வேறு கேக் வெரைட்டிஸ், நம்ம இந்தியன் வெரைட்டிஸ் ப்ளஸ் வேறு நார்த். இது ஒரு தாலில் செய்கிற ஒரு ஸ்வீட்டு. அப்புறம் இதெல்லாம் மஃபின்ஸ், அந்த மாதிரி கேக்ஸ் அதெல்லாம் இருந்தது. எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு, எதுவுமே டூப்ளிகேட், எதை செய்யணும் வெரைட்டி வைக்கணுங்கிற மாதிரி இல்லை, ஒவ்வொன்றும் யூனிக்காக இருந்துச்சு. இது ஃப்ரூட் செக்ஷன்.
இங்கே வந்து எல்லா ஃப்ரூட்ஸ் ஆப்வியஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்தது. இது வந்து ஃப்ரூட் சலாட், அப்புறம் வெஜிடபிள் சலாட் சாப்பிட்றவங்களுக்காக அவங்களே வேறு டைப் ஆஃப் சலாட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது அப்படியே நீங்கள் பிளேட்டோடு எடுத்து போய் சாப்பிட்லாம், இல்லை அதுலேருந்து கொஞ்சோன்னு கூட எடுத்துக்கலாம். பட் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஒரு நல்ல ஐடியா. நான் இது வேறு எந்த புஃபேல இந்த மாதிரி பார்த்ததில்ல. இது வந்து வெஜிடபிள் சலாட். சில பேர் டயட் இருப்பாங்க, அவங்களாம் வெஜிடபிள் சலாட் பண்ணவங்களுக்கு எந்த மாதிரி சலாட் வேணாலும் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நான்வெஜ்ஜில் அதே மாதிரி அவங்க சலாட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாங்க. சலாட்லேயே அவ்வளோ டைப்ஸ் இருக்குது, அது எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க. இது வந்து சூப் செக்ஷன். ஐடியலாக இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், பட் இது வந்து ரொம்ப ஒரு கார்னரில் வச்சுருந்தாங்க. எப்பயும் போல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சூப்பர் இருந்துச்சு. இது வந்து பிரெட் ஐட்டம். சில கண்ட்ரி பீப்புளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் இட்டாலியன் பீப்புளெலாம் வந்து இந்த மாதிரி பிரெட்டை வச்சு சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க எல்லா 3 மீல்ஸ்லேயுமே, அவங்களுக்காக அது. அப்புறம் கடைசியாக ஒரு சின்ன ஸ்கிரீன் லைவ் சிக்கன் கிச்சன்ஸ், இதில் வந்து மட்டனும் அப்புறம் பரோட்டாவும் இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இதை ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டாக நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி சாப்பிட்டேங்கிறத காட்டுறேன். பிளேட் 1 இது 2. ஸோ நான் வந்து இப்போ நான் என்ன ஆர்டரில் சொன்னானோ அதே ஆர்டரில் தான் ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீல்ஸ் ஒரு தடவை, அப்புறம் பிரியாணி, அப்புறம் கொஞ்சம் இது ஐட்டங்கள், அப்புறம் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஒரு பிளேட்டில், அப்புறம் சூப் வந்து நான் சொன்னேன் லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதில் நானுமே லாஸ்ட்டில் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, அப்புறம் ஸ்வீட்ஸ்லையுமே 2 தடவை எடுத்தேன், ஏன்னா ஒரு பிடிச்ச ஸ்வீட்லாம் இன்னொரு தடவை எடுத்தேன். அதுக்கப்புறம் கடைசியாக கர்ட் ரைஸோடு முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் கிளியராக பண்ணிட்டோம். எப்படி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, அதனால ரொம்பவே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த பிளேட்டில் என்னென்னங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்சுவலாக. கண்டிப்பாக இன்னொரு தடவை வருவேன். நீங்களும் டைம் படிச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எல்லாருமே எவ்வளோ ஆச்சு மணி அப்படின்னு கேட்டீங்க. இது வந்து 2800 per head. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் கண்டிப்பாக ஒர்த்து. நம்ம ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒர்த்து தான். நாங்கள் முடிச்சுட்டு காரை வந்து கார் பார்க்கிங்லேருந்து எடுத்து வந்தாச்சு. இப்போ இதோட பெஸ்ட்டெல்லாம் சொல்கிறேன். இப்போ கார் பார்க்கிங் ஸ்பேஸ், அப்புறம் உள்ளே வந்து ஸ்பேஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, ஏதாவது பார்ட்டி, இங்கே வந்து உள்ள பார்ட்டி ஹால் அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் கூட பண்ணலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. உள்ள சர்வீஸ் வந்து செமையாக இருந்துச்சு. செக்யூரிட்டிலாம் நல்லா ட்ரீட் பண்ணாங்க. பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது, எந்த இதுவும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது, ராமபுரத்தில் பக்கத்தில் மெயின் ரோட்லேயே. ஸோ அதுவும் பெஸ்ட்டு. உள்ளே வந்து சர்வீஸ் பார்த்தோம்னா வெயிட்டர்லாம் நல்ல ரெஸ்பெக்டாக பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் எந்த ரஷ்ஷும் இல்லை. நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அதனால ரொம்ப ரஷ் இல்லை. நாங்கள் அப்புறம் இன்னொரு கம்பெனியிலேருந்து டீம் அவுட்டிங் மாதிரி வந்திருந்தாங்க, அவ்வளோதான். நாங்கள் கிளம்பும் போது தான் அவங்க கூட வந்தாங்க. ஸோ ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறதுக்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபுட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பொதுவாக லஞ்ச் டைம்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த ப்ரீவியஸாக நைட்டில் டின்னரில் இருந்ததெல்லாம் இது பண்ணுவாங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ என்னோட பார்வையில் வந்து மணிக்கு வந்து டெஃபினட்டாக ஒர்த்து தான், வேறு எந்த குறை சொல்கிற மாதிரி இல்லை. மற்றபடி யூனிக்னஸாக இருந்துச்சு. எல்லாத்தோட டேஸ்ட்டு வந்து யூனிக்காக இருந்தது, எதுவுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸும் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வச்சுருந்தா கண்டிப்பாக ஒருத்தரால் சாப்பிட முடியாது. அதுமாதிரி கம்மியாக வச்சுருந்தாலும் கண்டிப்பாக டிசப்பாயிண்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுமாதிரி அந்த இடத்துல வந்து மெட்ரோ ஒர்க் போய்கிட்டு இருக்கனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நாங்கள் போன டைம் வந்து லஞ்சுங்கிறனால டிராஃபிக்லாம் எதுவும் கிடையாது, அதனால் ஈஸியாக போனோம், ஈஸியாக வந்தோம். நீங்களும் டைம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபெதர்ஸ் சென்னையில். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.